அதாவது நம்மளுக்கு வந்து ஏன் ஒரு தனி தமிழ்நாடு நம்மளுக்கு தேவைன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா, அ நமக்கு வந்து ஈக்குவலா வந்து பகிர்வு வந்து எப்பயுமே இந்தியாவோட ஒருங்கிணைந்திருந்தா கிடைக்காது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ காசு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கட்டினா ரூ. 1க்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ திரும்பி வருது. தமிழ்நாடு வந்து ஒ ரூ. 1 டாக்ஸா குடுத்தா, அதுக்கு திருப்பி வர்றது வந்து வெறும் 29 பைசா. இதுவே மத்திய பிரதேஷ்க்கு வந்து ரூ. 2.42 பைசா, அசாம்க்கு ரூ. 2.63 திருப்பி வருது, உத்தரப்பிரதேஷ்க்கு ரூ. 2.73 பைசா, இதுவே பீகாருக்கு ரூ. 7.06 திருப்பி வருது. அதே மாதிரி இது மாத்திரம் ஒரு முக்கியமான காரணம் இல்ல. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, மொத்த சவுத் இந்தியாவோட கான்ஸ்டிட்யூயன்ஸுமே வந்து 543 மொத்த சீட்டில் நம்ம வெறும் 128 தான் வருது மொத்த சவுத் இந்தியாவே. அது இன்க்ளூடிங் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இதெல்லாம் சேர்த்தாலே 128 தான் வருது. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் கணக்கு மாதிரி வரும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் டீலிமிட்டேஷன் ஒரு இது வேறு வருது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நம்மளோட சட்டசபையோட சீட்டு எல்லாம் கம்மியாகும். 38 இப்போ தமிழ்நாடுக்கு இருக்குது. அது வந்து 32 இல்லை 30 கிட்ட ஆகும். ஏன்னா இப்போ இருக்க சென்சஸ் வச்சு எடுத்தால் நம்ம பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் ஆட்டம் அது அமையும். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா விதமான நாசகர திட்டம், ஹைட்ரோ கார்பன் இல்லை ஸ்டெர்லைட்டா இல்லை எல்லா கூடங்குளமாக இருக்கட்டும், மீத்தேன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து இழிச்சவாயங்க. நம்மள்கிட்ட தான் வந்து நம்ம இல்லாமலே இந்தியாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. இது நான் வந்து எடுத்து காமிக்கிறது வந்து வெறும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம்தான் சொல்கிறேன். இதில் கன்னியாகுமரியில் கனிம வளங்களை குடிச்சு விழிஞ்சம் போர்ட் கட்டுறதா இருக்கட்டும், எல்லா இதுக்குமே வந்து அதனால தான் நம்மளுக்கு ஒரு தனித்தமிழ்நாடு தேவைப்படுது. வாழ்க தமிழ்!